குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல தேர்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அல்ஜீப்ரால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் 3.1 எக்ஸசைஸ்க்கான டாபிக் வந்து சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் வித் த்ரீ வேரியபிள்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி வந்து ஏபிசி வேரியபிள்ஸ் ஏபிசி ஆர் எக்ஸ்வைசட் அப்படிங்கிற டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி வந்து வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது. ஏதோ ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு மூணு வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, மூணு வேரியபிளுக்குமே மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, மூணு சமன்பாடுகள். ஸோ அந்த சமன்பாடுகள் சால்வ் பண்ணி ஒரு ஒரு இதுவா வந்து நம்ம குறைச்சு இப்போ மூணு இருக்கிறத ரெண்டாக்கி ரெண்டை ஒன்னாக்கி அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கிறது 3.1 எக்ஸசைஸ்க்கான டாபிக் பார்த்தோம். அப்புறம் 3.2 எக்ஸசைஸ்ல வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பாலினாமியல்ஸ் பல்லுறுப்புக்கோவையுடைய ஜிசிடி மீப்பெரு பொது வகுத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தோம். நார்மல் மெத்தட்ல கால்குலேட் பண்றதில் பாலினாமியல்ஸ்க்கு ஹவு டு கால்குலேட் ஜிசிடி வித் லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்தோம். 3.2 எக்ஸசைஸ் அது. 3.3 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் எல்சிஎம்மையும் ஜிசிடியும் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது 3.3 எக்ஸசைஸ்ல பார்த்தோம். இது ஒரே ஒரு கான்செப்ட் தான். இது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. அதாவது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு எல்சிஎம், ஜி ஆஃப் எக்ஸ்க்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாலினாமியல்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குமோ அதே தான் அதனுடைய எல்சிஎம் அண்ட் ஜிசிடியை மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் 3.3 எக்ஸசைஸ்ல பார்த்தோம். அது சின்ன கான்செப்ட். ஸோ இன்னைக்கு 3.4 எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா? நார்மலா வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னா இப்ப நார்மலா நம்ம இது வரைக்கும் அல்ஜீப்ரால எப்படி நம்பர்ஸோடைய இது எல்லாத்தையுமே என்ன பண்றோம், பாலினாமியல்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் கோவைகள் இதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். சேம் அதே மாதிரிதான் விகிதமுறு எண்கள் மாதிரியே இது விகிதமுறு கோவைகள். ரேஷனல் நம்பர்ஸ் மாதிரி இது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இது அல்ஜீப்ராயிக் டேர்ம்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ 3.4 இது ஒரு குட்டி டாபிக் தான், ரொம்ப பெரிய டாபிக்லாம் கிடையாது. எல்லா சம்ஸுமே நம்ம வந்து மொத்தமாவே அந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான், அதுல வந்து 4 சப்டிவிஷன், மொத்தமா 8 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு குட்டி எக்ஸசைஸ் தான், பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால வந்து நம்ம பார்க்கறது தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடத்துக்கு போய்க்கலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் விகிதமுறு கோவைகள். ஓகே, சரி. A boy watered a Chinese bamboo seed for 5 years with no green shoot showing. But in the 5th year, it suddenly grew 90 feet tall in just 6 weeks. During those 5 years, it was building deep, strong roots underground. ஒரு பையன் வந்து மூங்கில் விதையை நட்டு 5 வருஷங்களா தண்ணி ஊத்தியும் ஒண்ணுமே வளரல. ஆனா 5வது வருஷத்துல வெறும் 6 வாரத்துல அது 90 அடி வளர்ந்துருச்சு. ஸோ அந்த 5 வருஷம் அது என்ன பண்ணிருக்குன்னா பூமிக்கு கீழே வந்து ஆழமான வேரை வந்து அது நல்லா அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்ப அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணதுனால எவ்வளோ ஒரு மழை, காத்து, வெள்ளம் எவ்வளோ வந்தாலும் அந்த மூங்கில் மரம் வந்து ஆடும் அசையும் எல்லாம் பண்ணும், ஆனா விழாது. ஸோ என்ன, பிகாஸ் அதனுடைய ஃபவுண்டேஷன் பயங்கர ஸ்ட்ராங். அதனால ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் டேக்ஸ் டைம். டோன்ட் குவிட் இஃப் யூ டோன்ட் சி இன்ஸ்டன்ட் ரிசல்ட். உடனடி பலன் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக முயற்சியை கைவிட்டக்கூடாது. நம்மளோட உழைப்பு என்னைக்குமே வீணாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ உழைப்பு என்னைக்கும் நமக்கு என்ன ஆகாது, வீணா போகாது. உழைப்புக்கு கையேற்ற பலன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, சரி. விகிதமுறு கோவைகள், ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை நேரம். நேரம் பூஜ்ஜியமாக இருந்தால் என்ன நடக்கும்? பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு நம்பர் டிவைடட் பை 0 வந்து நமக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படி சொல்லுவோம்.
What happens if time is 0? Max refuses to answer. That value becomes an excluded value. Any number divided by 1 க்கு கூட ஆன்சர் சொல்லலாம். Number divided by 0 க்கு ஆன்சர் சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ இங்க இது அதுக்கு தான் ஒரு ஸ்டோரி நம்ம சொல்றோம். வேகம் ஈக்குவல் டு தூரம் டிவைடட் பை நேரம். ஸ்பீடு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போகக்கூடிய டிஸ்டன்ஸையும் எடுத்துக்கக்கூடிய நேரத்தையும் வச்சு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஒரு பேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுக்கும் நேரத்தை பொறுத்து அதன் வேகம் 60 பர் செகண்ட்ஸ். ஓகே, நேரம் மணி நேரங்களில் டைம் இஸ் ஈக்குவல் டு 2 எனில் வேகம் 30 கிலோமீட்டர் பர் ஹார். டைம் இஸ் ஈக்குவல் டு 1 எனில் வேகம் 60 கிலோமீட்டர் பர் ஹார். 1 மணி நேரம்னா 60 கிலோமீட்டர், 2 மணி நேரம்னா 30 கிலோமீட்டர். A bus speed to cover 60 kilometer depends on the time taken. எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 60 பர் ஹார். t is equal to time in ஹார்ஸ்ல கொடுத்துருக்காங்க. if t2 அப்படின்னா ஸ்பீட் 30 கிலோமீட்டர்ஸ் per hour. if t is equal to 1னா 60 கிலோமீட்டர் per hourனு சொல்றாங்க. இதே வந்து பட் வாட் ஹேப்பன்ஸ் if t is equal to 0? 1 and 2க்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ t டைம் வந்து 0னா covered 60 kilometer in 0 time makes no sense. ஸோ எப்படி நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போறதுக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் செகண்ட்ஸ்லயாவது டைம் எடுக்கும் இல்லையா, மினிட்ஸ்லயாவது டைம் எடுக்கும் இல்லையா. நீங்க ஒரு 10 ஸ்டெப் தான் போயிருந்தீங்கன்னா அந்த 10 ஸ்டெப்புக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா, அது 0 டைம்னு அங்க ஒரு வேல்யூவே கிடையாது. கரெக்டா? நீங்க நின்ன இடத்துலயே நின்னீங்கன்னா ஓகே ரைட். ஆனா நின்ன இடத்துல இருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் நம்ம பண்ணியிருந்தா கூட அட்லீஸ்ட் இட் வில் டேக் டைம் டு செகண்ட்ஸ். கரெக்டா? ஸோ அந்த செகண்ட்ஸோ மினிட்ஸோ ஹவர்ஸ்ல வரலன்னா கூட அதுல வரும். ஆனா 0 அப்படிங்கிற வேல்யூ வரவே வராது. கரெக்டா? The covered 60 kilometer in 0 time makes no sense. You cannot divide by 0. So t is equal to 0 becomes an excluded value for this expression. இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல டைமோட வேல்யூ 0 அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அது ஒரு தடை செய்யப்பட்ட மதிப்பு, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 60/t என்பது ஒரு எளிய வீதமுறு கோவை, ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த பாடத்தில் இன்னும் சிக்கலான விகிதமுறு கோவைகளை எளிமையாக்குவதையும் அவற்றின் தடை செய்யப்பட்ட மதிப்புகளை கண்டறிவதையும் கற்போம். ஓகேவா? So 60/t is a simple rational expression. In this lesson, we will learn to simplify more complex rational expressions and find their excluded values. Okay. இந்த பாடத்துல நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன? ரேஷனல் நம்பர்னா என்ன? p by q, q is not equal to 0 is the general form for rational number. கரெக்டா? ரேஷனல் நம்பர்னா p by q ஃபார்மேட்ல இருக்கும். q is not equal to 0. This is the condition for rational number. இது கண்டிப்பா இந்த q not equal to 0ங்கிறது நீங்க எழுதியே ஆகணும். அது எழுதல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரேஷனல் நம்பரே வந்து தப்பு. சோ அதேதான் ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கும் விகிதமுறு கோவைக்கும் அதேதான். இரண்டு பல்லுறுப்பு கோவைகள் p of x, q of x. q of x is not equal to 0. p of x divided by q of x என எழுதப்படும் கோவை விகிதமுறு கோவை எனப்படும். சாதாரண பின்னங்களை போலவே ஆனால் எண்களுக்கு பதிலாக பல்லுறுப்பு கோவைகளுடன், நம்பர்ஸ்க்கு பதிலா நார்மல் ஃபிராக்ஷன்ஸ் மாதிரியே தான், ஆனா இங்க வந்து நம்பர்ஸ்க்கு பதிலா பாலினாமியல்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. An expression written as p of x by q of x, where p of x and q of x are polynomials, q of x is not equal to 0, is called a rational expression, just like an ordinary fraction but with polynomials instead of numbers. நம்பர்ஸ்க்கு பதிலா ரேஷனல், நம்பர்ஸ்க்கு பதிலா ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல பாலினாமியல்ஸ் இருக்கும். சோ ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா அதனுடைய பொது வடிவம் ஜெனரல் ஃபார்ம் வந்து p of x by q of x. q of x is not equal to 0. is not equal to 0. Okay. So இப்போ இத வந்து சிம்பிளிஃபை பண்றது எப்படி? அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்கு.
ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது இங்க பாருங்க, இந்த 4 கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது லேர்னிங் அவுட்கம்ஸ் தான், பட் ஸ்டில் இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா p of x divided by q of x, where p of x and q of x are polynomials and q of x is not equal to 0-வா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். விகிதமுறு கோவைகள் அப்படின்னாவே முதலாவது கண்டிஷன் அது வந்து p of x divided by q of x, q of x is not equal to, அதாவது இந்த வேல்யூ வந்து not equal to 0-வா இருக்கணும். and p of x and q of x வந்து பாலினாமியல்ஸா இருக்கணும், not a numbers. ஓகேவா? அடுத்தது reduction to lowest term, factorize. So second point for regional expressions-ல ரெண்டாவது விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, reduction to lowest terms. Factorize the numerator and denominator to cancel common factor. அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ரிடக்ஷன் இத வந்து சுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதை என்ன பண்ணணும்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து கேன்சல் பண்ணிட்டு தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா ஃபைண்ட் ரியல் வேல்யூஸ் எக்ஸ் that make denominator q of x is equal to 0. Division by 0 is the error. சரியா? இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் வந்து t is equal to 0ன்னு ஒரு கதை சொன்னேன். நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம், டைம் 0 அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்காங்க, அப்ப நம்ம டிராவல் பண்ணினோங்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது இல்லையா? சோ தட் இஸ் த டிவிஷன் 0 பை எரர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேஃப்டி அண்ட் ரியல் அப்ளிகேஷன். ரிலே டிவிஷன் பை 0 டாப்ஸ் pipeline safety and bridge design constraints. So இது வந்து pipeline safety and bridge designல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 0 சொன்ன மாதிரி தான் ஒரு பைப்லைன்ல வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ நம்ம அதுல வந்து மோட்டர் ஆன் பண்ணாதானே நமக்கு வந்து தண்ணி ஃப்ளோ ஆகும், இல்லைன்னா ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் அது வந்து கீழே நான் திருப்பியும் இந்த இதை முடிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ விகிதமுறு ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எண் பின்னங்களை போலவே விகிதமுறு கோவைகளையும் எளிய வடிவிற்கு குறைக்க முடியும். எண் மற்றும் பகுதி இரண்டையும் காரணிப்படுத்தி பொது காரணிகளை நீக்கவும். Just like a number fraction, rational expressions can be reduced to their simplest form. Factorize both numerator and denominator, then cancel the common factors. Yes, நம்ம numbers எப்படி வந்து 35/5 இருந்ததுன்னா 5 1s are 5, 5 7s are 35ன்னு சொல்லி கேன்சல் பண்ணுவோமோ காமன் ஃபேக்டர் வச்சு, காமன் நம்பர் வச்சு, சேம் அதே தான் பாலினாமியல்ஸ்லயும் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் நீங்க வந்து ஃபேக்டர்ஸை காமன் ஃபேக்டர்ஸை எடுத்து அதை வந்து கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ இங்க வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. x squared minus 1 is the numerator and x squared plus x is the denominator. So x squared minus 1 அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a squared minus b squared ஃபார்மேட்ல இருக்கு. So a squared minus b squared நம்ம எப்படி எழுதலாம்? a plus b into a minus b அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ எங்கெல்லாம் நம்ம ஐடென்டிட்டி வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? So x plus 1 into x minus 1 is a plus b into a minus b அந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கோம். அடுத்தது டினாமினேட்டர்ல x squared plus x ன்னு இருக்கு. இந்த ரெண்டு டேர்ம்ல வந்து x காமனா வெளியில எடுத்துருங்க. x காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x இருக்கும், ரெண்டாவது டேர்ம்ல பிளஸ் 1 மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப வந்து இங்க என்ன பண்றோம்னா x plus 1 into x minus 1 divided by x plus 1. ஒரே நிமிஷம். நியூமரேட்டர் என்னாச்சு? x plus 1 into x minus 1 divided by denominator x into x plus 1. So இந்த x plus 1 x plus 1 cancel பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? x minus 1 divided by x. So இது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சரா எடுத்துட்டு வருவோம். ஸோ நம்பர்ஸ் எப்படி நம்ம காமன் வேல்யூஸ் எடுத்து ரெடியூஸ் பண்ணுவோமோ அதே தான் பாலினாமியல்ஸ் ரிடக்ஷன். ஓகேவா?
சரி, அடுத்த டாபிக் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, தடை செய்யப்பட்ட மதிப்பு. இதுதான் வந்து ஜீரோ சொன்னேன் இல்லையா, நான் ஜீரோவா இருந்தாதான் அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஜீரோவா இருந்தா என்ன பண்ணுவோம்? P of x divided by Q of x ஐ வரையறுக்கப்படாததாக ஆக்கும் x இன் மதிப்புகளே தடை செய்யப்பட்ட மதிப்புகள். இவை Q of x is equal to 0வை தீர்ப்பதன் மூலம் கிடைக்கும். The values of x that makes P of x divided by Q of x is undefined are called excluded values. Found by solving Q of x is equal to 0. Q of x is equal to 0வா இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்? தடை செய்யப்பட்ட மதிப்புகள், எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். சரி, இதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. y divided by y squared minus 25. y squared minus 25 இருக்கிறது தான் டினாமினேட்டர்ல இருக்கு. சரியா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா y squared minus 25 is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்தாச்சுன்னா இது a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மேட்ல இருக்கு. y ஸ்கொயர்ட் மைனஸ் 5 ஸ்கொயர்ட்னு எழுதலாம். ஸோ அப்போ அதை வந்து y பிளஸ் 5 இன்டூ y மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ y-யோட வேல்யூ வந்து ஒன்று பிளஸ் 5-ஆ இருக்கணும் அல்லது y-யோட வேல்யூ மைனஸ் 5-ஆ இருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் இருக்கணும். ஸோ y பிளஸ் 5 இன்டூ y மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா excluded values of q of x for y is equal to 5, minus 5. So q of x is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஒரு கோவையினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஒரு கெழுவினுடைய மதிப்பு, நாட் கோவை, கெழு. சுருக்கு மற்றும் ரிடக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ளூடட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? எக்ஸ்க்ளூடட் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ரிடக்ஷன் பார்த்தோமா? ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல தான் வந்து ரிடக்ஷன் பாத்தீங்க, ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பாத்தீங்க. ரெண்டாவது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, தடை செய்யப்பட்ட மதிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க. இப்ப மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிடக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ரெண்டும் சேர்ந்தது. சுருக்கு மற்றும் தடை மதிப்பு எக்ஸ்ப்ளோரர், ரிடக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எக்ஸ்ப்ளோரர். எண் மற்றும் பகுதி இரண்டையும் ax ஸ்கொயர்ட் பிளஸ் bx பிளஸ் c என்ற வடிவில் உள்ளிடும் போது காரணிப்படுத்தி சுருக்கப்பட்ட வடிவம், தடை செய்யப்பட்ட மதிப்பு அனைத்துமே உடனடியாக கிடைக்கும். Enter the numerator and denominator as ax squared plus bx plus c. Get the factorization, reduced form and excluded value instantly. சரி, என்னன்னு பாப்போமா? ax squared plus bx plus c numerator, ax squared plus bx plus c தான் denominator. நான் ஏதோ ஒரு வேல்யூ தான் எடுத்திருக்கேன், சும்மா ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதுக்காக தான். ஸோ தடை செய்யப்பட்ட மதிப்புகள் x is equal to 0 and x is equal to minus 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். நியூமரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா x squared plus 0x minus 1 இருக்கு. அதாவது நியூமரேட்டருடைய மதிப்பு x squared plus x. சரியா, இத வந்து a squared minus b squared இருக்கிறதுனால a plus b into a minus b ன்னு எடுத்துக்கலாம். இத வந்து x into x plus 1 ன்னு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ நியூமரேட்டரோட ஃபேக்டர்ஸும் டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணியாச்சு, ரிமூவ்டு ஃப்ரம் போத். ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து எக்ஸ், இப்போ இது என்ன ஆகும்? இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். பிகாஸ் ரெண்டாவது வேல்யூ வந்து கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால. சரி, இப்போ நான் இங்க மதிப்பை மாத்துறேன். காமன் ஃபேக்டரே இல்லை. இல்ல, இது எக்ஸாவே இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 2x பிளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3x பிளஸ் 5. ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம மாத்தினோன்னு காமன் ஃபேக்டர்ஸ் இதுக்கு வரல. அப்ப அது என்ன ஆயிடுச்சு? இர்ரெடியூசபிள் அப்படின்னு வந்துருச்சு. டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸும் அது அப்படிதான் வந்தது, நியூமரேட்டரோட ஃபேக்டரும் அப்படிதான் வந்தது. சரி, இங்க நான் வந்து
இப்ப வந்து பாத்தீங்கன்னா டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சிருச்சு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ். அதனாலதான் எக்ஸோட மதிப்பு -1 அல்லது -5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதையும் மாத்தி பார்ப்போமா? 2x 3x எப்படி போட்டாலும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 7 போட்டாலும் ஸ்டில் வந்து இது irreducible தான் வந்திருக்கு. இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து புக்ல இருக்கிற எந்த ஃபேக்டர்ஸ் வேணாலும் இங்க எடுத்து நீங்க ஃபில் பண்ணி ரெடியூஸ் ஆகுதா ஆகலையா. ஸோ இங்க டினாமினேட்டரை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சதுனால அதுதான் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபார் எக்ஸ் இஸ் -1 இன்டூ இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஃபேக்டர்ல இருந்து தான் எக்ஸினுடைய எக்ஸ்க்ளூடட் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்காங்க -1 அண்ட் -5 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இப்ப இந்த இந்த இவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ். நான் இன்னொரு சிமுலேஷனும் உங்களுக்கு காட்டுறேன். So by the end of this lesson, students will able to understand what a rational number is. Rational number na என்ன? P of x divided by Q of x. Q of x is not equal to 0 அப்படிங்கிறது தான் ரேஷனல் நம்பர். சரியா? விகிதமுறு கோவை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முடியும். எஸ். அடுத்தது வந்து காரணிப்படுத்தி பொது காரணிகளை நீக்கி ஒரு விகிதமுறு கோவையை எளிய வடிவிற்கு குறைக்க முடியும். Reduce a rational expression to its simplest form by factorizing and cancelling common factors. ஓகே, அடுத்தது வந்து இது நமக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சது இல்லையா? அடுத்தது வந்து தடை செய்யப்பட்ட மதிப்பு என்றால் என்ன, அது ஏன் முக்கியம்? அண்டர்ஸ்டாண்ட் வாட் அண்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ், why and why is it matters. அடுத்தது நாலாவது பாயிண்ட், ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் பை டிட்டர்மைனிங் விச் எக்ஸ் வேல்யூஸ் யூ மேக் த டினாமினேட்டர் 0. நம்மளே வந்து டினாமினேட்டர்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு போய் அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன, நீங்க இப்ப மேல ஃபேக்டரைசேஷன்ல பாத்தீங்க இல்லையா, எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொண்டு போனாதான் எக்ஸினுடைய மதிப்பு -1 மற்றும் எக்ஸினுடைய மதிப்பு -5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் பை டிட்டர்மைனிங் which x values make the denominator 0. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 3.4 ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4 பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சரி, first question, reduce to its lowest form, x squared minus 1 divided by x squared plus x. So first என்ன பண்ணும், x squared minus 1 அப்படிங்கிறது a squared minus b squared ஃபார்மேட்ல இருக்கு. a plus b into a minus b. இங்க கீழே இருக்கிற x squared plus xல இருந்து காமனா x வெளில எடுத்துடலாம். x into x plus 1 அப்படின்னு வரும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெடியூஸ் பண்ணும்போது காமன் ஃபேக்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவீங்க. பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் இஸ் த ரிமைண்டர். பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 11x பிளஸ் 18 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x பிளஸ் 4ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஒரு காரணி, சாரி ஒரு கோவை, ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 11x பிளஸ் 18. இங்க போட்டு பார்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 11x பிளஸ் 18. அடுத்தது என்ன கொடுத்திருந்தாங்க, ரெண்டாவது என்ன கொடுத்திருந்தாங்க, ரெண்டாவது பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 11x பிளஸ் 18ங்கிறது ஒரு பாலினாமியல். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x பிளஸ் 4ங்கிறது இன்னொரு பாலினாமியல். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x பிளஸ் 4. கரெக்ட், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x பிளஸ் 4. ஸோ இதுல நியூமரேட்டரை நீங்க வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க, காரணிப்படுத்துனீங்கன்னா பெருக்கினால் வந்து 18 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ -11 வரணும். கரெக்டா? சோ அப்ப அந்த மாதிரி ஃபேக்டர் வரதுக்கான நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டா? +18 -11. அப்போ 9 2 18. -9 -2 எடுத்தீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், மைனஸ் கூட்டல் மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ x minus 9 into x minus 2 for the numerator order factors. Denominator order factor என்ன வரும், x squared minus 4x plus 4. கரெக்டா? 4
மைனஸ் 4 2 இன்டூ 2 மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 2 மைனஸ் பிளஸ் 4 மைனஸ் 2 கூட்டல் மைனஸ் 2 மைனஸ் 4. ஸோ இது எக்ஸ் மைனஸ் 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது நியூமரேட்டரோட ஃபேக்டர், டினாமினேட்டரோட ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. ஸோ ஒரு எக்ஸ் மைனஸ் 2 ஒரு எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ நீங்க இதை வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 2 டினாமினேட்டரோட ஃபேக்டர், காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஃபேக்டர் ரிமூவ்டு ஃப்ரம் போத். ஸோ ரெடியூஸ்டு ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இங்க பாருங்க x minus 9 divided by x minus 2 is the reduced form. ஓகேவா ஆன்சர். நம்ம போர்டுல போட்டிருக்கிறதும் இங்க கொடுத்திருக்கிற ஆன்சரும் கரெக்டா இருக்கா? காப்பி பண்ணிட்டீங்களா இந்த சம்மு? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியூஸ்டு ஃபார்ம்ல 9x squared plus 81x. சரி, அதையும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இந்த சிமுலேஷன்லயே. 9x squared plus 81x தான், இங்க வந்து 0. சரியா? ரெண்டாவது ஓகே, இங்க வந்து எக்ஸ் கியூப் கொடுத்துட்டாங்க. நமக்கு இங்க போடுறதுக்கு வந்து இது இல்ல, நமக்கு ஸ்கொயர் வரைக்கும் தான் வச்சிருக்கோம். இந்த இதுல வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிங்கிற ஃபார்மேட்ல தான் வச்சிருக்கோம். ஆனா நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து கியூப்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை வந்து இங்க வந்து போட முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா நான் போர்ட்லயே போட்டு காட்டுறேன் அதை. நைன் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 81x இருக்கு இல்லையா? இதுல 9x வந்து காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x மட்டும் இருக்கும், ரெண்டாவது டேர்ம்ல 9 மட்டும் இருக்கும். ஸோ 9x into x is 9x squared, 9x into 9 is 9 9s are 81 into x. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டினாமினேட்டர்ல, எக்ஸ் கியூப் பிளஸ் 8x squared மைனஸ் 9x. ஸோ இப்போ இந்த டேர்ம்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸ காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 8x மைனஸ் 9 அப்படிங்கிறது தான் ரெண்டாவது டேர்ம்ல இருக்கு. சரி, இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 8x பிளஸ் மைனஸ் 9ஓட ஃபேக்டரை நம்ம இங்க போட்டு பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 8x மைனஸ் 9. ஸோ இப்போ நியூமரேட்டரோட ஃபேக்டர்ஸ் பாருங்க. எக்ஸ் டினாமினேட்டரை மறந்துருங்க, ஏன்னா நம்ம டினாமினேட்டர் இந்த இந்த இடத்துல வந்து நான் இந்த இது மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நியூமரேட்டர் ஃபேக்டரோட வேல்யூ மட்டும் பாருங்க. மைனஸ் 9 வரணும், பெருக்கினால் கூட்டினாலோ கழித்தாலோ பிளஸ் 8 வரணும். ஸோ 9 இன்டூ 1 9. ஸோ இங்க மைனஸ் 9ன்னு இருக்கு, இங்க பிளஸ் 8ன்னு இருக்கு. ஸோ அப்போ சின்ன நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் போட்டீங்கன்னா மைனஸ் 1 இன்டூ பிளஸ் 9 இஸ் மைனஸ் 9. பிளஸ் 9ல மைனஸ் 1 கழிச்சிங்கன்னா பிளஸ் 8. ஸோ அப்போ இது என்ன ஆகும், 9x டிவைடட் பை x into x minus 1 into x plus 9. இந்த x plus 9 x plus 9 கேன்சல் ஆயிடும், இந்த xும் xும் கேன்சல் ஆயிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 9 டிவைடட் பை x minus 1 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. நைன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 81x எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இங்க, அப்படியே அதே நான் உங்களுக்கு போர்ட்ல என்ன காமிச்சேனோ அதே தான் இங்க வந்து போட்டிருக்காங்க. இது நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிளியரா இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எளிய வடிவிற்கு குறைக்க பி ஸ்கொயர்ட் மைனஸ் 3p மைனஸ் 40 அப்படின்னு இருக்கு. ஸோ மைனஸ் 40 அண்ட் 3p இல்லையா? சரி, 8 இன்டூ 5 40 கரெக்டா? இப்போ -8 + 5 போட்டீங்கன்னா -3 வந்துருமா? -8ல +5 கழிச்சா -3. 8ஐயும் 5ஐயும் பெருக்கினால் 40. ஒரு மைனஸ் இருக்கிறதுனால சோ இங்க வந்து அப்ப இது என்ன ஆகும்? p + 5 × p - 8ங்கிறது இந்த ஃபேக்டரானுடைய இந்த கோவையினுடைய ஃபேக்டர். இதுல வந்து 2p³ - 24p² + 64pல 2p காமனா வெளியில எடுத்துடலாம் இல்லையா? 2p காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல p² - 12p + 32 அப்படிங்கிறது உள்ள இருக்குமா? ஒரே நிமிஷம். ரெண்டாவது டினாமினேட்டர்ல 2p³ - 24p² + 64p. இதுல 2p காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா p² - 12p + 32 அப்படிங்கிறது உள்ள இருக்கும் இல்லையா? இப்ப இதுக்கு வந்து 32 அண்ட் -12 கரெக்டா? சோ 8 × 4 8 4 32 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். -8 கூட்டல் -4 -12. சோ அப்போ நியூமரேட்டர் என்ன இருந்தது? p - 8 × p + 5ன்னு நியூமரேட்டரோட ஃபேக்டர் இருந்தது. டினாமினேட்டரோட ஃபேக்டர் வந்து 2p × p - 8 × p - 4 அப்படிங்கிறது டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ். ஸோ p - 8 p - 8 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைண்டர் இருக்கிறது p + 5 டிவைடட் பை 2p × p - 4. ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூமரேட்டரை ஃபேக்டர் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் வந்து காமன் டேர்மை வெளியில எடுத்து அதை ஒரு ஃபேக்டரைசேஷனுக்கு மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற பாலினாமியலை வந்து பொது காரணி எடுத்திருக்காங்க. அப்புறம் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எழுதும் போது காமன் ஃபேக்டர் வந்து கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் இருக்கிறது p + 5 டிவைடட் பை 2p × p - 4 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கின்றது. ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்ப ரெண்டாவது கேள்விக்கு போலாம். தடை செய்யப்பட்ட மதிப்புகளை காண்க. ஃபைண்ட் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் y டிவைடட் பை y² - 25. ஸோ இப்போ y² - 25 தான் கீழே இருக்கிற q of x is equal to 0 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், தடை செய்யப்பட்ட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம்னா q of x is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கணும். கரெக்டா? ஸோ q of x 0ன்னு எடுத்தோம்னா y² - 25 is equal to 0. அதுதான் எடுத்திருக்காங்க. அதுதான் அங்க உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். y² - 25 is equal to 0. இது a² - b²ங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. y² - 5². ஸோ இதை வந்து y + 5 × y - 5 is equal to 0ன்னு எழுதலாம். அப்போ y-னுடைய மதிப்பு -5, +5. இதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், தடை செய்யப்பட்ட மதிப்பு. ஸோ இது நீங்க வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சிமுலேஷன்லயே உங்களுக்கு காமிச்சேன். இந்த சம் பாருங்க. தடை செய்யப்பட்ட மதிப்பு t டிவைடட் பை t² - 5t + 6. இப்போ t² - 5t + 6 அப்படிங்கிறது தான் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்க எடுக்கணும். t டிவைடட் பை t² - 5t + 6 is undefined when t² - 5t + 6 is equal to 0 அப்படின்னா. ஸோ இப்போ பெருக்கினா 6 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ -5 வரணும். 3 × 2 6 -3 -2. ஓகேவா? ஃபேக்டர். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? t - 3 × t - 2 is equal to 0. Therefore, t is equal to 3, 2. Excluded values for t is equal to 3, 2. Clear? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னாலே p of x டிவைடட் பை q of x ஃபார்மேட்ல தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும்.
பார்த்துட்டு q of x is equal to 0ன்னு எடுத்து நம்ம அதனுடைய ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். இதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூக்கான ரூல். ஓகேவா? அடுத்தது இப்ப இங்க பாருங்க. x squared plus 6x plus 8 divided by x squared plus x minus 2. இப்போ x is equal, இப்போ வந்து நியூமரேட்டரையும் நீங்க ஃபேக்டரைஸ் எடுக்கணும், டினாமினேட்டரையும் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நியூமரேட்டர்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு கணக்குலயுமே வந்து வெறும் ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருந்தது, பாலினாமியல் இருக்கல. அதே வந்து இங்க உங்களுக்கு அப்படி கிடையாது, பாலினாமியல் இருக்கு. சோ பாலினாமியல் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ரெண்டையுமே வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ 8 6 அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 4 2 8, 4 கூட்டல் 2 6. ஸோ 4x plus 6x வருமா? அடுத்தது டினாமினேட்டர்ல வந்து x plus 2 into x minus 1 is equal to 0. இப்போ டினாமினேட்டர்ல இருந்து x ஓட வேல்யூ வந்து -2 r1. ஸோ -2 வந்து நெகட்டிவ் வேல்யூங்கிறதுனால நீங்க பாசிட்டிவ் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இதுல இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு விஷயம், அந்த காமன் ஃபேக்டர்ல இருக்கிறதுல வந்து காமன் ஃபேக்டர் வந்து வரும்போது நியூமரேட்டரோட வேல்யூ இந்த -2ங்கிறது கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு வந்து x minus 1 is equal to 0, x is equal to 1 மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? இங்க ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது 4th question. x cube minus 27 கீழே x cube plus x squared minus 6x. ஃபர்ஸ்ட் காமனா x வெளில எடுத்துட்டீங்கன்னா உள்ள x squared plus 6 plus x minus 6 is equal to 0ன்னு இருக்கும். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்றது ஈஸி. ஸோ இதை x வெளில எடுத்தாச்சு. x squared plus x minus 6 is equal to 0. இந்த x squared plus x minus 6 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா -6 3 into 2 6, 3 minus 2 1. கரெக்டா? ஸோ x into x plus 3 into x minus 2 is equal to 0. அப்போ x ஓட வேல்யூ வந்து 0வாகவும் இருக்கலாம், -3ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ டினாமினேட்டரை சால்வ் பண்ணீங்கன்னா q of x is equal to 0 அப்படின்னு எடுத்துட்டு போனீங்கன்னா இங்க மேல இருக்கிற x cube minus 27 நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. ஐ மீன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. பட் கேன்சலேஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா? சோ இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குவிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? விகிதமுறு கோவை p of x by q of x இல் எந்த நிபந்தனை எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும்? For a rational expression p of x by q of x, which condition must always hold? அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஒரு 5 குவிஸ் கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்கிறேன். சோ அப்பதான் இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து தெரியும். சோ p of x by q of x, q of x is not equal to 0ன்னு இருக்கணுமா, p of x equal to 0ன்னு இருக்கணுமா, ஆர் p of x equal to q of x இருக்கணுமா, இல்ல both must be linear இருக்கணுமா? இந்த டி ஆப்ஷனை விட்டுடுங்க. அது நமக்கு இங்க சம்பந்தம் இல்லாம ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த மூணுல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். எது இருக்கணும்? கண்டிஷன் எதுவா இருக்கணும்? Very good. Q of x is equal to not equal to 0. The denominator Q of x can never be 0 since division by 0 is undefined. Division by 0 is என்னது? Undefined. அந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது கொஸ்டின், தடை செய்யப்பட்ட மதிப்புகளை கண்டறிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? To find the excluded value, you should set the numerator is equal to 0, set the denominator is equal to 0, add numerator and denominator, multiply numerator and denominator. Set the numerator is equal to 0, set the denominator is equal to 0, numerator and denominator add பண்ணணுமா இல்ல multiply numerator and denominator பண்ணணுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. வெரி குட். டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 தான் செட் பண்ணி என்ன பண்ணுவோம்? எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் கம் ஃப்ரம் சால்விங் q of x is equal to 0 since those are the values that makes the expression undefined. சரி, x squared minus 1 divided by x squared plus x in simplest form என்ன? இது ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துட்டோம். a squared minus b squaredல இருக்கும், a plus b into a minus b ன்னு எழுதுவோம். கீழே வந்து x காமனா வெளில எடுத்துருவோம்.
ஸோ என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸா, எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸா? எஸ், எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ். ஆஃப்டர் கேன்சலிங் எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து ரெண்டுலேயும் காமனா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, y divided by y squared minus 25 இன் தடை செய்யப்பட்ட மதிப்புகள். The excluded values of y by y squared minus 25 are what? y squared minus 5 squared, a squared minus b squared ஃபார்மேட்ல எழுதுவீங்க. a plus by b into a minus b. இப்போ 5 தான் வரும் உங்களுக்கு. அப்போ y is equal to plus 5 or minus 5. ஸோ இதுதான் கரெக்டா? ஏன் q of x 0 ஆகும்போது p of x divided by q of x வரையறுக்கப்படவில்லை? Why is p of x by q of x undefined when q of x is equal to 0? Because p of x becomes negative, because division by 0 has no meaning, because the expression becomes a whole number, because x must be positive. இதுக்கு எது ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி சொல்றீங்களா? ஓகே, எஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். டிவிஷன் பை ஜீரோ இஸ் சிம்பிளி நாட் டிஃபைன்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். தேர் இஸ் நோ நம்பர் தட் ரெப்ரசன்ட்ஸ் இட். ஸோ டிவிஷன் பை ஜீரோ இஸ் நாட் டிஃபைன்ட். கரெக்டா? அதனாலதான் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ்ல கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அதை வந்து அன்டிஃபைன்டுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தது ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா ரேஷனல் நம்பருடைய சேம் ஃபார்மேட் பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து அன்டிஃபைன்ட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னு எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்க்கு பார்த்தோம். ரிடக்ஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். பி ஆஃப் எக்ஸையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும், கியூ ஆஃப் எக்ஸையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும், காமன் ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஆன்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது அவ்வளோதான், ஒரு சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே, டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.